ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வேலன் வள்ளி சீரியல் பார்த்தோம்னா இன்னையோடய அந்த சீரியலை வந்து முடிச்சிருந்தாங்க. என்ன வரைக்கும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலன் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வேலனை வந்து நிரபராதி அப்படின்னு அவங்கள விடுதலை பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேலன் ஜானகி எல்லாருமே வந்து வள்ளி அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே என்ன நடந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம்னா ரத்தினவேலுட்ட வந்து வேதனாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு தம்பி, உன் சொத்தை அடையிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை உன்னுடைய பதவியும் வந்து எப்படியாவது வேலன் வந்து வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நான் சொல்றதை கேளு, எனக்கு அந்த பதவியை கொடுத்துரு, உன்னுடைய வாரிசா என்னை வந்து உருவாக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே ரத்தினவேலுவும் வேதனாகி சொல்றது கரெக்டு தான், என்ன இருந்தாலும் சரிதான், வள்ளி நம்ம பேச்ச மீறிய போயிட்டு இருக்கிறா, வேலனையும் ஜானகியும் காப்பாத்துறதுக்காக அவ எந்த இலைக்குனாலும் போவா, அதனால அக்கா சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவேலுவும் வந்து பார்த்தோம்னா வேதனாகி சொல்ற மாதிரி வேதனாகி வந்து தன்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு வேதனாகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. வேதனாகி இப்ப மனசுல நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துட்டு இருக்குது, அடுத்த வாரிசை நம்மள வந்து உருவாக்கியாச்சுது, இதுக்கு பிறகு அந்த வள்ளியால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது வள்ளி பார்த்தோம்னா வேலனையும் ஜானகியும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுமே வேதனாகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப ரத்தினவேலு கேட்குறாங்க, இவன் எப்படிமா வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப வள்ளி இருந்து சொல்றாங்க, அப்பா வேலன் மேல எந்த தப்புமே கிடையாதுப்பா அப்படிங்கும்போது, ஆமா இவ சொல்றது எல்லாமே பொய் தான், இவ என்னமோ தப்பு பண்ணி வேலனை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டா, அதனால இவ சொல்றதெல்லாம் நம்பாத தம்பி அப்படின்னு வேதனாகி சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்குள்ள ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ஆதாரத்தை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கும்போது உடனே வீரசேகரனோட பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க பொண்ணு வந்து எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. அதை ரத்தினவேலு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேதனாகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரத்தினவேலு கிட்ட வள்ளி சொல்றாங்க, பாத்தீங்களாப்பா வீரசேகரனோட கதையை முடிச்சது வேற யாரும் கிடையாது, வேதனாகி உங்க அக்கா தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரத்தினவேலு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, அம்மாவுக்கும் வீரசேகரனுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, இது எல்லாமே செஞ்சது வேதனாகி அத்தை தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரசேகரனோட பொண்ணு சொல்றாங்க, ஆமா எங்க அப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கிறாரு, அதுக்குள்ள ஆதாரம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே காட்டினதுமே ரத்தினவேலுக்கு உண்மை புரிஞ்சிருது. உடனே அவங்க ஜானகியை பாக்குறாங்க. அப்ப ஜானகி வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கும் போது அப்ப வேலன் சொல்றாங்க, ஆமாங்கய்யா அம்மா மேல எந்த தப்புமே கிடையாது, இது எல்லாத்துக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா வேதனாகி வந்து ரூமுக்குள்ள ஓடுறாங்க. அப்போ அவங்க பார்த்தோம்னா வேதனாகியோட கணவர் வந்து, என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா, நீ எங்க ஒளிஞ்சிட முடியும், ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு வராங்க. உடனே ரத்தினவேலு சொல்றாங்க, நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாத்துக்கு காரணம் இந்த பணமும் சொத்து தானே, இந்த பணத்தை சொத்தி நீயே வச்சுக்கோ, ஆனா இந்த பணத்தையும் சொத்தையும் வந்து எல்லாமே நம்ம பரம்பரை சொத்து, அதனால உனக்கு தந்துடுவேன், ஆனா அந்த பதவியை நான் உங்ககிட்ட தரமாட்டேன், உனக்காக வந்து என்னுடைய வாரிசுன்னு சொல்லி நான் உன்னை வந்து அறிவிச்சம் பத்தி அது செல்லாதுன்னு சொல்லிட்டு இப்பவுமே நான் அறிக்கை கொடுத்துருதேன், உங்ககிட்ட போய் இந்த அரசியல நான் கொடுப்பேனா என்ன, கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன், உன்னால இங்க கெட்டதான் நடக்கும், எப்போ உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சோ இதுக்கு பிறகு நீ எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க வீரசேகரனோட பொண்ணு வந்து இவங்கள மேல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலுக்கு. அதனால அவங்க அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க போலீஸ்காரங்களாம் வந்துருந்தாங்க. வேதனாகி அரெஸ்ட் பண்றதுக்காக வரும்போது வேதனாகி வந்து சொல்றாங்க, தம்பி என்னை விட்டுற சொல்லு தம்பி அப்படிங்கும்போது, உன்ன மாதிரிக்கு ஒரு ஆளெல்லாம் வெளியே இருக்கவே கூடாது, என் கூட இத்தனை வருஷமா இருந்துட்டு எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிற, அதுக்கு எல்லாமே வந்து பதவி தானே காரணம், இந்த பதவிக்காக தானே என் குடும்பத்தையும் எத்தனை வருஷமா என்கிட்ட நீ பிரிச்சு வச்சிருந்திருக்கிற, இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட நீ எதிர்பார்க்கவே இல்லை, ஜானகி மேல எந்த தப்புமே கிடையாது, அப்பேற்பட்ட ஜானகி மேல நீ தப்பா நீ பழி சுமத்தி இத்தனை காலமா அவளையும் என்னையும் நீ பிரிச்சு வச்சுட்டியே, இதுக்கெல்லாம் நீ வந்து கண்டிப்பா தண்டனை ஏத்தேதான் ஆகணும், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பதவியும் இந்த சொத்தும் தானே, இதை வச்சு நீ என்ன பண்ணிட முடியும், சொந்த பந்தம் இல்லாம இதெல்லாம் வச்சுட்டு நீ சந்தோஷமா இருந்துட முடியுமா என்னன்னு சொல்லி கேட்கும் போது உடனே வேதனையோட கணவர் சொல்றாங்க, மச்சான் இவளுக்கு இதுதான் வேணும், இதெல்லாம் வச்சிருந்தா கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பா, இவளுக்கு வந்து மனுஷங்களே தேவை கிடையாது, இவளுக்கு இந்த பதவி ஆசையும் இவளுக்கு இந்த சொத்து தான் தேவை, இப்பேற்பட்டவா இங்கெல்லாம் இருக்கவே கூடாது, இவ போக வேண்டிய இடமே வேற, இவளை எதுக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவளை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் வேதனாகி இவங்க எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்கள அதை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வேதனாகி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து கிளம்பி போறாங்க. அடுத்து வந்து ரத்தினவேலுவை தான் காட்டுறாங்க.
அப்போ வள்ளி வந்து ஜானகி அழைச்சி கொண்டுட்டு அவங்க ரத்தினவேலு பக்கத்தில் வராங்க. அப்பா இப்போ மாதிரி நீங்கள் அம்மாவை ஏற்றுப்பீங்களாப்பா? அம்மா மேலே எந்த தப்புமே கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தைங்கிற உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சுல, இப்போ மாதிரி நீங்கள் அம்மாவை வந்து சேர்த்துப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்தினவேலு வந்து ஜானகியோட கையை பிடிக்கிறாங்க. உடனே ஜானகி வந்து அழுதுகிட்டே ரத்தினவேலு காலில் விழவும் உடனே எந்திரி ஜானகி, நீ என் காலில் விழக்கூடாது, உண்மையை சொல்லப்போனால் நான் தான் உன் காலில் விழணும், நீ எவ்வளோ நல்லவளாக இருந்திருக்கிற, ஆனால் உன்னை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமும் உன்னை நான் பிரித்து வச்சுருந்தேனே, இந்த பாவம் என்னை எங்கேயுமே வந்து விடாது அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா, எனக்கு அதுவே போகிறோம், இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கவோ உடனே ஜானகி வேலனை கூப்பிடுறாங்க. இது எல்லாத்துக்காரனும் வேலன் தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்தினவேலு வந்து வேலனை கூப்பிடுறாங்க. வேலனை மன்னிச்சிரு வேலா, உன்னை பற்றி நான் எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ஜானகியும் நானும் ஒன்று சேரணும்னு சொல்லிக்கிட்டு நீயும் வள்ளியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னே தெரியல, எங்கள் அக்காவோட பேச்சை கேட்டுட்டு இத்தனை நாள் நான் நம்பிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வேலைன்னு சொல்கிறாங்க. ஐயா இப்போ மாதிரி நீங்கள் வந்து அம்மாவை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போகிற அப்படிங்கும்போது அவளையும் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லவங்க எல்லாருமே என் கூட இருந்திருக்கிறீங்க, ஆனால் அது தெரியாமல் எங்கள் அக்கா போட்ட சதி வலையில் நான் விழுந்திருக்கிறேன்னா நான் எவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவேலு வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்போ வேலனும் ஜானகியும் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் கண் கலங்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அப்பா இப்போ மாதிரி உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டீங்களா, எனக்கு அதுவே போரும்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளியை கூப்பிட்றாங்க. பக்கத்தில் வேலா நீயும் வா அப்படின்னு சொல்லவும் உடனே வேலனும் பக்கத்தில் வராங்க. வள்ளியும் வேலனோட கையும் பிடிச்சி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ ஜானகியும் பக்கத்தில் வரவும் பக்கத்தில் வா ஜானகி அப்படிங்கும்போது உடனே ஜானகியும் அவங்க ரத்தினவேலும் பக்கத்தில் நிற்கவும் வேலனும் வள்ளியும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வேலனோட அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறமா வந்து அவங்க தர்மராஜ் எல்லாருமே வந்து பக்கத்தில் நிற்கவும் எனக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் கிடச்சிருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து நான் புரிஞ்சிக்காமல் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகியோட அண்ணங்கிட்ட ரத்தினவேலு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மச்சான் அப்படிலாம் மன்னிப்பு கேட்காதீங்க, நீங்கள் உண்மையை புரிஞ்சு என் தங்கச்சி ஏற்றுக்கிட்டீங்களா, எனக்கு அதுவே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரத்தினவேலு வந்து பிரஸ்காரங்களை கூப்பிடுறாங்க. என்னுடைய வாரிசை நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பிரஸ்காரங்க எல்லாருமே வராங்க. அப்போ ரத்தினவேலு வந்து அவங்க வேலன்கிட்ட சொல்கிறாங்க, வேலா நீ தான் என்னுடைய அரசியல் வாரிசை நீ தான் வரணும் அப்படிங்கும்போது அப்போ வேலன் சொல்கிறாங்க, ஐயா அது மட்டும் முடியாது, என்றைக்குமே நான் உங்களுக்கு கீழே தான் இருப்பேனே தவிர உங்களுடைய வாரிசாக நான் வரமாட்டேன், நீங்கள் வள்ளியை வேணால் நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா எல்லாருமே வள்ளி தான் வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பிரஸ்காரங்க எல்லாருமே வந்ததுமே ரத்தினவேலு வந்து சொல்கிறாங்க, அடுத்ததா என்னுடைய வாரிசு அதாவது அரசியல் வாரிசா நான் வந்து வள்ளியை தான் நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்படுதாங்க. அப்போ வள்ளிக்கிட்ட வந்து பிரஸ்காரங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி வந்து தன்னுடைய திட்டங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து வள்ளிக்கிட்ட வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வேலன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வேலன் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் ஐயாவுக்கு நான் பிஏவா இருந்துட்டு இருந்தேன், இன்னும் மேடம் உங்களுக்கு தான் நான் பிஏவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி வந்து வேலைன்னு சிரிச்சுக்கிட்டே போடா வேலை அப்படின்னு செல்லமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. இதோட இந்த கதையை வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போனாங்க.